கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய நாளிலும் அப்போ உங்களை புதிய நன்மைனாலும் புதிய கிருபைனாலும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை நேரத்திலும் வெளியில் நீங்கள் சிரித்து கொண்டு இருக்கீங்க, ஆனால் உள்ளத்தில் பாரம், கவலை, துக்கம், சோகம் போன்ற அநேக காரியங்கள் உள்ள அழுத்தி கொண்டு இருக்கு. எதிர்காலத்தை குறித்தும் பயத்தோட திகளோடு கூட தான் பார்த்து கொண்டு இருக்கீங்க. உங்கள் இருதயத்தில் ஒரு சமாதானம் இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை. இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்கிறாங்க, இதெல்லாம் போகணும்னா கர்த்தரை தேடணும். கர்த்தரை தேடும் பொழுது உங்கள் இருதயம் மகிழும் என்று சொல்லுகிறார். இந்த காலை நேரத்தில் அப்பா உங்களுக்கு அருமையான ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறாங்க. 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 1 Chronicles 16 chapter verse 10. கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. இந்த காலை நேரத்தில் அப்பா உங்களுக்கு சொல்கிறாங்க, உங்களுடைய இருதயம் மகிழப் போகிறது. உங்களுடைய அந்த கவலை, பாரம், துக்கம், எதிர்காலத்தை குறித்த பயம், உங்கள் இருதயத்தில் இருக்கிற எல்லா வேதனைகள், கடன் பிரச்சனை, இப்படி எதையோ நினச்சி நீங்கள் கலங்கி கொண்டு திகைத்து கொண்டு தான் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. அப்போ அந்த காலை நேரத்தில் சொல்கிறேன், எல்லாவற்றையும் மாற்ற எனக்கு வல்லமை உண்டு. நிச்சயமாக உங்களுடைய இருதயத்தை நான் சந்தோஷத்தினால நிரப்பப் போகிறேன் என்று சொல்லுகிறேன். 1 Kings 4th chapter verse 20. யூதாவும் இஸ்ரவேலும் கடற்கரை மணலத்தனை ஏராளமாக இருந்தது. இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்கிறாங்க, கர்த்தருடைய பிள்ளைகளான நீங்கள் கடற்கரை மணலை போல ஏராளமாக இருப்பீங்க. நீங்கள் எதிர்கால சந்ததியை குறித்து எல்லாவற்றையும் பயந்து கொண்டு இருக்கீங்க. அப்பா சொல்கிறாங்க, நீங்கள் ஏராளமாக தாராளமாக இருப்பீர்கள். அப்பாவுடைய வருகை தாமதமாகனா அது வரைக்கும் அப்பா உங்களை பழுகி பெருக செய்து உங்களே ஆசீர்வதிப்பாங்க. உங்கள் பிரச்சனைகள், போராட்டங்கள், கவலைகள், கண்ணீர்கள், துக்கத்தை மாற்ற அப்பாவுக்கு வல்லமை உண்டு. அடுத்து சொல்கிறாங்க, புசித்து குடித்து மகிழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்பா மீண்டும் சொல்கிறாங்க, நீங்கள் மகிழ்ந்து இருப்பீங்க. உங்களை எல்லா காரியத்திலையும் அப்பா என்ன பண்ண போகிறாங்க, மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்க வைக்க போகிறாங்க. கடைசியில் உங்கள் எல்லாருக்காக நான் ஜெபிப்பேன். ஏசப்பா எல்லாருக்கும் அற்புதத்தை செய்வாங்க. அடுத்து 2 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் 2 Kings 11th chapter verse 20ல தேசத்தின் ஜனங்கள் எல்லாரும் மகிழ்ந்து நகரம் அமைதல் உண்டாயிற்று. அப்போ உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி, சந்தோஷம் எல்லாம் கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் இருக்க அந்த பிரச்சனை, போராட்டங்கள் எல்லாவற்றையும் மாற்றி உங்களுக்கு அமைதலை கொடுப்பேன் என்று சொல்லுகிறேன். உங்கள் வாழ்க்கையில் புயல் போன்ற பிரச்சனைகள் வீசி கொண்டு இருக்கு, அதை எல்லாவற்றையும் மாற்றி நான் உங்களுக்கு அமைதலை தருவேன் என்று சொல்கிறார். நெகேமியா 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நெகேமியா 8th chapter verse 10ல கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுக்கு பலன். அப்பாவுக்குள்ளே நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும். எல்லா காரியத்திலையும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும். சோர்வே இருக்கக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் எப்பொழுதும் முறுமுறுத்து கொண்டே தான் இருந்தாங்க. அவங்க முறுமுறுத்து கொண்டே இருக்கிறனால தான் அவங்களால எங்கே போக முடியல, கானான் தேசத்துக்கு போக முடியல. அப்பாவுக்குள்ளே எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். பிலிப்பியர் 4:4லையும் அப்பா அதான் சொல்லுவாங்க. பிலிப்பியன்ஸ் 4:4லையும் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள்னு சொல்லி அப்பா சொல்லுவாங்க. அதே போல் சங்கீதக்காரன் சொல்லுவார், கர்த்தரிடத்துல மன மகிழ்ச்சியாரு. எப்பொழுதும் இந்த பிரச்சனை, போராட்டத்தின் மத்தியிலும் நீங்கள் மன மகிழ்ச்சியாக கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக இருந்து, அப்பா எனக்கு நிச்சயமாக தருவார். இந்த பிரச்சனை மாறும், இந்த போராட்டம் மாறும், இந்த வறுமை மாறும், என் வேலை ஸ்தலத்தில் இருக்கிற பிரச்சனை மாறும், குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை மாறும், குடும்பத்தில் ஒரு சமாதான சந்தோஷம் உண்டாகும், என் கோர்ட்டு பிரச்சனையிலேருந்து ஒரு விடுதலை வரும், என் சரீர பலவீனத்தில் ஒரு விடுதலை வரும். அப்படி என்று சொல்லி நீங்கள் ஒவ்வொன்றும் கர்த்தரை குறித்து நீங்கள் மன மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது அப்பா எல்லா அற்புதத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்து கொண்டே இருந்தாங்க. அதனால தான் அவங்களால எங்கே போக முடியல, கானான் தேசத்துக்கு போக முடியல. எஸ்தர் 8:16 நீங்கள் பார்த்தீங்கன்னா, எஸ்தர் 8th chapter verse 16ல இவ்விதமாக யூதருக்கு வெளிச்சம், மகிழ்ச்சி, களிப்பு, கனம் உண்டாயிற்று. எல்லாவற்றையும் அப்பாவால் கொடுக்க முடியும். உங்களுக்கு என்ன இல்லை, இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் இருள் இருக்கா, அப்பா வெளிச்சத்தை தருவேன்றாங்க. குடும்பத்தில் சோகம், துன்பம் இருக்கா, மகிழ்ச்சி தருவேன்னு சொல்கிறாங்க, களிப்பு தருவேன்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒரு கனமே இல்லை பிரதர், குடும்பத்தில் யாரும் என்னை மதிக்கிறதே கிடையாது, பிஸ்னஸில் யாருமே என்னை மதிக்கிறது கிடையாது, வேலை ஸ்தலத்தில் யாரும் மதிக்கிறது கிடையாது, ஒரு சொசைட்டியில் என்னை மதிக்கிறது. அப்பா சொல்ல, நான் உங்களுக்கு கனம் தருவேன் என்று சொல்கிறார். சங்கீதம் 21ஆம் அதிகாரம் 6வது வசனம். Psalms 21 chapter verse 6. அவரை நித்திய ஆசீர்வாதங்கள் உள்ளவராக்குகிறீர். அப்போ உங்களுக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுக்குறாங்கன்னா, நித்திய ஆசீர்வாதம் உள்ளவர்களாக ஆக்குகிறீர். அப்போ உங்களை நித்திய ஆசீர்வாதம் உங்கள் சிரசின் மேல், உங்கள் குடும்பத்தின் மேல் இருக்கும்படி செய்வேன் என்று சொல்லுகிறார். அவரை
உம்முடைய சமூகத்தின் மகிழ்ச்சியினால் பூரிப்பாக்குகிறீர். உலக பிரகாரமான சந்தோஷத்தால் அப்பாவோட சந்தோஷத்தினால் உங்களை பூரிப்பாக்குவேன் என்று சொல்றாங்க. எரேமியா 29ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஜெரேமியா 29 chapter verse 13. உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடலினால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். அப்பா எப்படி தேடணும்? முழு இருதயத்தோட தேடணும். அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான் என்று சொல்லி அப்பாவோட வார்த்தை நம்ம படிப்போம். அதிகாலையில் தேடணும். அப்போ அப்பாவை எப்பொழுதும் நாம் முழு இருதயத்தோடு கூட தேடணும். சிலர் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, இன்னைக்கு பைபிள் படிச்சிங்களா, ஜெபம் பண்ணிங்களான்னா பண்ணலன்னுவாங்க. ஏன்னா காலையில் தூங்கிட்டோம் பிரதர், அதனால படிக்கல. ஏன் அதுக்கப்புறம் படிச்சிருக்கலாம்ல கேட்டால் என்ன சொல்லுவாங்க? இல்லை அதிகாலை நேரத்தில் தான் தேடணும். அப்பாவை இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். தாவீது அழகாக சங்கீதம் 1:2 சொல்கிறாங்க, இரவும் பகல் எப்போ வேணாலும் நம்ம என்ன பண்ணலாம்? அப்பாவோட வார்த்தையை படிக்கலாம், தியானம் பண்ணலாம், ஜெபிக்கணும். அப்பாவோட வார்த்தையை நிச்சயமாக படிக்கணும், ஜெபம் பண்ணணும். அப்போ தான் அப்பா அற்புதத்தை செய்வாங்க. நீங்கள் இங்கே இந்தியா டைமுக்கு 6 மணி சொல்கிறீங்க, அமெரிக்கா டைமுக்கு காலையில் 6 மணி, காலையில் 5 மணி இருக்கும், காலையில் 4 மணி இருக்கும். நீங்கள் சாயங்கால நேரமாக இருந்தாலும் சரி, மதியான நேரமாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் ஏதோ ஒரு ஊரில் அது அதிகாலை நேரம் தான். அதனால எப்போ வேணாலும் நீங்கள் பைபிள் படிக்கலாம், ஜெபம் பண்ணலாம். பிசாசோட தந்திரம் என்னன்னா, காலையில் நீங்கள் படிக்கலைன்னா விட்டுருங்க, அடுத்த நாள் காலையில் படிக்கலாம். அடுத்த நாள் காலையில் எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் என்ன பண்ணணும்? பைபிள் அதிகமாக படிக்கணும், ஜெபம் அதிகமாக பண்ணணும், வேதத்தை படிக்கணும், ஜெபம் பண்ணணும். இது ரெண்டும் இருந்தால் தான் அப்பாவோட ஆசீர்வாதம் உங்கள் மேலே இறங்கி வரும். வேதத்தில் தியானமாக இருக்கவனு தான் பாக்கியவனாக பாக்கியவதியாக வைப்பேன். இன்னைக்கு அநேகர் வேதத்தையே படிக்கிறது இல்லை, ஆனால் ஆசீர்வாதம் வேணும். ஜெபமே பண்ணுறது கிடையாது, எனக்கு செழிப்பு வேணும். எப்படி வரும்? அதை தேடும் பொழுது தான், அப்பாவை தேடும் பொழுது தான் கிடைக்கும். அதுதான் 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் அழகாக சொல்லுவாங்க. அப்பா 1 Chronicles 28 chapter verse 9 சாலமோனுக்கு சொல்லுவார், நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்கிறார். அப்போ உங்கள் இருதயத்தை பார்க்குறாங்க, உண்மையாக தேடுறாங்களா என்னன்னு சொல்லி பார்க்குறாங்க. நினைவுகளின் தோற்றங்கள் எல்லாம் அறிவார். என்ன நினைக்கிறீங்க அது தோற்றங்கள்லாம் அப்பா அறிவுன்னு சொல்கிறாங்க. நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். அப்பாவை நீங்கள் தேடினீங்கன்னா அதிகாலை நேரம் மாத்திரம் இல்லை, அதிகாலை நேரம் தேடுறது நல்லது தான், அப்போ மாத்திரம் இல்லை, எப்போ தேடினீங்களாலும் அப்பா உங்களுக்கு தென்படுவார். எந்த ஊர்லேயாவது அது அதிகாலை நேரம் தான், அப்பா உங்களுக்கு தென்படுவார். நீ அவரை விட்டு விட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். அப்போ பைபிளை படிக்கல, ஜெபமன்ல விட்டுட்டீங்கன்னா அவரும் உங்களை விட்டுருவார். எனக்கு ஆசீர்வாதம் வரல, ஒரே தடையாக இருக்குது, நீங்கள் பைபிள் படிக்கல, ஜெபம் பண்ணல, அப்போ என்ன பண்ணிட்டாங்க? விட்டுட்டாங்க. நீங்கள் அவரை உண்மையாக தேடி பைபிள் படித்து ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தீங்கன்னா அவர் உங்களை கைவிடவே மாட்டார். கடைசியாக ஒரு வசனம் பார்த்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஹீப்ரூ 11 chapter verse 6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். விசுவாசம் வேணும். அப்பா எனக்கு அற்புதம் செய்வாங்கன்னு சொல்லி இருதயத்தில் விசுவாசிக்கணும். இஸ்ரவேல் ஜனங்கள் விசுவாசியாதனால தான் எங்கே போகல? கானான் தேசத்துக்கு போகலை. எப்போ பார்த்தாலும் முறுமுறுப்பு, எப்போ பார்த்தாலும் குறை சொல்லி கொண்டு இருந்தாங்க. யார் மேலே? அப்பா மேலே குறை சொல்லி கொண்டு இருந்தாங்க. அப்பா சொல்கிறாங்க, விசுவாசமாக இருங்க, எனக்கு வியாதி போகும், என் வறுமை போகும், என் தரித்திரம் போகும், என் கடன் போகும், எனக்கு சந்தோஷம் வரும், எனக்கு சமாதானம் வரும், எனக்கு களிப்பு வரும், இருள் நீங்கி வெளிச்சம் வரும் என்று சொல்லி ஒரு விசுவாசத்தோட இருக்கணும். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவராய் இருக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அப்படி நீங்கள் விசுவாசிக்கும் பொழுதுதான் அப்பாவுடைய அற்புதத்தை அங்கே காண முடியும். இன்றும் அநேகர் புதிதாக பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இன்னும் யாராவது ஏசப்பா ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தீங்கன்னா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கேளுங்க, ஏசப்பா என் இருதயத்துக்குள்ள வாங்கன்னு சொன்னீங்கன்னா உங்கள் இருதயத்துக்குள்ள ஏசப்பா வந்துடுவாங்க. பூமிக்குரிய ஆசீர்வாதத்தையும் தருவாங்க, நித்திய ஜீவனையும் அப்பா உங்களுக்கு தருவாங்க. இப்பொழுதும் கண்களை மூடி கல்வாரி சிலுவை பார்க்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, காலை நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகளோடு கூட பேசுனீங்க. என் பிள்ளைகளுடைய இருதயத்தை நான் மகிழ பண்ண போகிறேன் என்று சொன்னீங்க. அவங்களுக்கு எந்தெந்த காரியத்தில் துக்கத்தோட கவலையோடு கூட வேதனையோடு கூட இருக்கிறாங்களோ அதை எல்லாவற்றையும் இந்த காலை நேரத்தில் மாற்றி
உம்முடைய சமாதானத்தினால, சந்தோஷத்தினால, ஆசீர்வாதத்தினால இப்பொழுது நீ நிரப்புகிறதற்காக நன்றி அப்பா. அவர்கள் வியாதி பலவீனத்தை எல்லாவற்றையும் எடுத்து போடுகிறதுக்காக நன்றி. மறிக்கிற வியாதியாக இருந்தாலும் சரி, இப்பொழுதே உங்களுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இறங்குகிறதற்காக ஐசியூவில் இருக்கிறாங்கன்னு சொல்லி சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்க. இப்பொழுதே அப்பாவோட சுகமளிக்கும் எல்லாமே அவர்கள் மேல் இறங்கி எல்லா பலவீனத்தையும் எடுத்து போட்டு தெய்வீக சுகத்தை இப்பொழுது நீங்கள் கொடுக்கறதுக்காக நன்றி அப்பா. இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதங்கள் நடந்து கொண்டு இருக்கிறதுக்காக நன்றி. கிரியேட்டிவ் மிராக்கள் நடந்து கொண்டு இருக்கிறதுக்காக நன்றி. இரத்த தேவை என்று சொல்லி அழுது கொண்டு பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இப்பொழுது அப்பாவோட பரிசுத்த இரத்தத்தை தருகிறார். எஸ், எல்லாம் இப்பொழுதே நார்மல் ஆகிறதுக்காக நன்றி. இல்லாத உறுப்புகள் உண்டாக்கி கொண்டு இருக்கிறதுக்காக நன்றி தகப்பனே. மறித்தே போயிருந்தாலும் இப்படி உயிர்த்த வல்லமை இறங்குகிறதற்காக எல்லாருக்கும் அற்புதத்தை நீ செய்து கொண்டு இருக்கிறதுக்காக நன்றி தகப்பனே. குழந்தை இல்லைன்னு வேதனையோடு கூட பார்க்குற பிள்ளைகளுக்கும் குழந்தை பாக்கியத்தை தர்றீங்க. திருமணம் ஆகவில்லையே என்று சொல்லி பார்த்து கொண்டு இருக்கிறவங்க சீக்கிரத்தில் திருமண காரியங்களை ஒழுங்குபடுத்தி கொடுக்கறதுக்காக நன்றி. பிஸ்னஸை ஆசீர்வதிக்கிறேன். குடும்பத்தில் இருக்க அந்த குழப்பம், பிரச்சனை, போராட்டம் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு குடும்பத்தில் ஒரு சமாதானத்தை இந்த நேரத்தில் நீர் கொடுத்து கொண்டு இருக்கிறதுக்காக நன்றி அப்பா. அவங்க பிஸ்னஸை ஆசீர்வதித்து ஃப்ளரிஷ் பண்ணுகிறதுக்காக நன்றி. அவங்களுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா மந்திர தந்திர செய்வினை கிரியில் ஒன்றுமில்லாமல் ஆக்கி குடும்பத்தில் ஒரு சமாதானம், சந்தோஷத்தை கட்டளையிடுகிறதுக்காக நன்றி தகப்பன. பிள்ளைக்குள்ள எதிர்காலத்தை பிரகாசிக்க பண்ணுகிறதுக்காக நன்றி. இன்னும் என்ன தேவையோடு கூட உங்களுடைய பிள்ளைகள் பார்த்து கொண்டிருக்கிறார்களோ எல்லா தேவையிலும் உங்களுடைய மகிமை ஐஸ்வர்யத்திலும் சந்திக்கிறப்பா. கடன் பிரச்சனை ஒன்றும் இல்லாமல் போகிறதுக்காக நன்றி. ஏசப்பா எனக்கு அற்புதம் செய்துட்டாங்கன்னு மகிழ்ச்சியோடு நீங்கள் சொல்லுகிற நாட்கள் வெகு தொலைவில் இல்லை. சீக்கிரத்தில் அப்பா அற்புதம் செய்கிறதுக்காக பார்த்து கொண்டிருக்கிற கொடிக்கணக்கான உடைய பிள்ளைகளை ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி அப்பா. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தொடர்ந்து பாருங்க, அப்போட வார்த்தையை கேளுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லோரும் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். இன்று தான் புதிதாக பார்க்குறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ தான் டெய்லி காலைல 12 மணிக்கு அப்போட வார்த்தை வரும். கேட்டு ஆசீர்வதிக்கப்படுங்க. மீண்டும் நாளை காலை புதிய வாக்குத்தத்த வசனத்தோடு உங்களை சந்திக்கிறேன். அது வேறு அப்பா உங்களையும் உங்கள் குடும்பத்தை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார்கள். ஆமென்.